திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவோம் என்று கையில் அகல் விளக்கு சட்டியுடன் வந்த பொதுமக்களால் பரபரப்பான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், தற்பொழுது தீபம் ஏற்றுவதற்காக விளக்கோடு எந்த பகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க? உள்ளூர் மக்களா, வெளியூர்களிலிருந்து வந்திருக்காங்களா? என்ன நிலவரம்? விரிவா பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்ந்து பரபரப்பாகவே போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் சார்பாக இன்று இரவு சந்தனக்கூடு திருவிழாவிற்காக கொடியேற்றம் நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடு செய்வதற்காக நேற்று 4 இஸ்லாமியர்கள் மலை மீது சென்றதாக மலை செல்லும் படிக்கட்டு இருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவர் கோவில் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் இன்று இரவு மலை மீது சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற உள்ள நிலையில திடீரென பழனி ஆண்டவர் கோவில் தெருவை சேர்ந்த மக்கள் கையில அகல் விளக்கு சட்டியுடன் மலை மீது தீபம் ஏற்ற போகிறோம் என்று கோஷமிட்டு வந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாத காரணத்தினால் தற்போது அரசு பேருந்து மூலம் பழனி ஆண்டவர் கோவில் தெரு மக்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனை பரபரப்பாக போகும் நிலையில தற்போது அந்த பகுதி மக்கள் இன்று போராட்டம் நடத்தியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றது கூற வேண்டும். நன்றி ஜெகநாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.